ஆவடி சிட்டிக்குள்ள வீடு லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆவடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 2 கிலோமீட்டருங்க. அப்கமிங் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1.5 கிலோமீட்டருங்க. பூந்தமல்லி ஹைவேலேருந்து 5 to 7 minutesல நீங்கள் இந்த சைட்டுக்குள்ளே வந்துடலாங்க. இந்த சைட்டு வந்து சிஎம்டி ரேரா அப்ரூவ்னால ஈஸியாக லோன் கிடைக்குதுங்க. 70 to 80% லோனே லேண்டுக்கு நாங்கள் வாங்கி தர முடியும். நம்மகிட்ட இடம் வாங்கின 3 பையர்ஸ் இங்கே வீடு கட்டியிருக்காங்க. நீங்கள் அதை கண்ணெதிரே பார்க்கலாம். இதில் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கும் ஒரு ட்ரீம் ஹவுஸ் கட்டணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த ஆவடி சிட்டிக்குள்ள நீங்களும் சீக்கிரம் வந்து இந்த இடத்த புக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ட்ரீம் வீடை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சைட்டை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு மொத்தம் 1.25 ஏக்கருங்க, 54 பிளாட்ஸுங்க. ரைட்டா? இதில் வந்து 60% சோல்ட் அவுட்டு, இன்னும் ஒரு 40% தான் இருக்குது. இந்த ஆவடியிலே இது ஒரு பாஷான ஏரியாங்க. ஒரு ஹைஃபை பீப்புள் தான் இங்கே உள்ள இடம் வாங்கியிருக்காங்க. இந்த 60%ல மேக்ஸிமம் வாங்கினது உங்களுக்கு ஹைஃபை பீப்புள் தாங்க. ரைட்டுங்களா? இதில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி பார்க் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாபுரம் டைட்டில் பார்க்குங்க. அதை தாண்டி உங்களுக்கு ரிங் ரோடு வந்துடுதுங்க. இதில் 4 ஆக்சஸ் இருக்குங்க. உங்களுக்கு பூந்தமல்லி ரோட்லேருந்து நீங்கள் வந்துடுறாங்க, ஆவடி பஜார் வழியாகவும் நீங்கள் வந்துடலாங்க. அப்போ பருத்திப்பட்டுங்கிற இடத்துலேருந்து வரலாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்து காலேஜுக்கு ஆப்போசிட் வழியாக வந்துடலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 1.5, 2, 2 இந்த கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு எல்லாம் அவைலபிளுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் நடந்து போகிற தூரத்துலைங்க, ஒரு 100 மீட்டர் தூரத்துலேயே இந்த ஸ்கூல் இருக்குதுங்க. நாம் ஒரு சொத்து வாங்குறோம் அப்படின்னா முதல்ல பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன். இங்கே லொக்கேஷன் நல்லா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட் கனெக்டிவிட்டி ரோட்ஸ், அது ரொம்ப முக்கியங்க. 4 பக்கம் இருந்து நமக்கு வர்றது மாதிரி ரோடு இருக்கணுங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜஸ் ரொம்ப முக்கியம். நம்ம போய் பசங்களை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி இருக்கக்கூடாது, இங்கே அவங்களே வர்ற மாதிரி இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது, பஜார் ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுங்கிறதுல இது ஆல்ரெடி டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கு போக வேணாம். நீங்கள் சைட்டில் வந்து பாருங்கள், இது நல்ல டெவலப்மெண்ட் ஆன ஏரியா. அதனால தான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.